ஜோதிட நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்ப ராசியினர் ஜூலை மாதம் முடிவதற்குள் இந்த விளக்கம் மட்டும் குலதெய்வத்துக்கு ஏற்றி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு விளக்குல இருக்கின்றது. கும்பம் ராசியினருக்கு பொறுத்தவரையில் அவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதிக அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும் ராசிக்காரர்களாக கும்ப ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் வீட்டுடன் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் சிறிதளவு மன வருத்தத்துடனே இருக்கக்கூடிய வாய்ப்புகளானது அதிக அளவில் இந்த கும்ப ராசியினருக்கு 2025ஆம் ஆண்டில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்கின்ற வேலையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வேலையானது அதிக அளவில் உங்களுக்கு அதிகளவில் உடல் சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவில் அலைச்சலானது உங்களுக்கு ஏற்பட இந்த ஆண்டில் வாய்ப்புகளானது அதிக அளவிலே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணி உயர்வு, அது பேங்க் எங்கேயாவது வேலை செய்தீர்கள் என்றால் அதிலும் உங்களுக்கு பணி உயர்வானது ஏற்பட அதிக அளவில் நன்மைகளானது இருக்கின்றது. நீண்ட நாட்களாக உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களுக்கிடையோ ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவானது வரும். இருவருமே பேசுவதற்கான வாய்ப்புகளானது இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். முன்பை விட திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு கைகூடி விட்டது. எனவே இந்த ஆண்டு முடிவதற்குள் நீங்கள் திருமணத்தை முடித்துவிட்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். அதுவும் இந்த 2025 இந்த ஜூலை மாதம் ஆனி மாதம் முடிவதற்குள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். அப்படி இந்த ஆனி மாதம் முடிவதற்குள் உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த வருடம் முடிவதற்கு உள்ளாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றோ அல்லது குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தின் துருவக படத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து இந்த ஒரே ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா போதும். இதனால் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்குது. எனவே நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யும்போது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுக்கோங்க. அப்படி உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கிறது, குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பானது கிடைக்கவில்லை, தொலைவில் இருக்கிறது என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டில் கூட இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இருக்கிறது அல்லவா, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த மண் அகல் விளக்குல சிறிதளவு, அதாவது இலுப்பை எண்ணெயை ஊற்றிக்கிடணும். அப்படி ஊற்றிட்டு ஒரு சிவப்பு நிற உள்ளங்கை அளவிற்கு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு அதில் 11 கடுகு, 11 திப்பிலி, 11 மிளகு, இந்த மூன்றையும் சேர்த்து அதனுடன் சிறிதளவு கற்பூரம் இருக்கிறது அல்லவா, ஒரு கற்பூரத்தையும் பொடியாக்கி அதனுடன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொண்டு அதனை ஒரு முடித்து போட்டுக்கொண்டு அதற்கு பிறகாக நீங்கள் ஊற்றிய அந்த இலுப்பை எண்ணெயில் வைத்து விடுங்கள். அதனுடன் ஒரு திரியையும் சேர்த்து அந்த நீங்கள் மூட்டை போல் செய்த சிவப்பு நிற மூட்டை போல் செய்த அந்த மூட்டையையும் அதனுடன் ஒரு திரியையும் சேர்த்து இலுப்பை எண்ணெயில் இட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்தோ குலதெய்வ கோவிலில் சென்றோ நீங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியானது அதிக அளவில் தேடி கொடுக்க வாய்ப்பானது இருக்கின்றதாம். எனவே நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம். இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது இதனை கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வைக்க வேண்டும். கிழக்கு திசை நோக்கி வைத்து இந்த ஒரு விளக்கை குலதெய்வ கோவிலிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வைத்து நீங்கள் ஏற்றி வரலாம். உங்களுடைய குலதெய்வ கோவில், உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னவோ அந்த குலதெய்வத்திற்குரிய அந்த சாமிக்குரிய மந்திரங்களை நீங்கள் குலதெய்வ கோவிலிலும் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு செயலுக்கு முன்பாகவும் நீங்கள் கூறி வரலாம். இப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றிகளானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தியானது குலதெய்வம் இந்த கும்பராசினருக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் குலதெய்வ கோவிலிற்கு சென்று இந்த ஒரு விளக்கை மட்டும் போட்டு பாருங்கள். இதனால் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியமும் எளிதில் நடந்தே தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த விளக்கு தான் இது. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது ஜோதிட சேனல்
சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.